வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தாமஸ் கென்னலி எழுதின ஒன் சண்டே இன் ஃபெப்ரவரி 1942 இந்த கதையோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. தாமஸ் கென்னலி ஒரு ஆஸ்திரேலியன் நாவலிஸ்ட். அவர் 40க்கு மேலேயே புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதில் அவர் எழுதின ஸ்கின்லெஸ் ஆர்க்ன்ற புக்குக்கு புக்கர் ப்ரைஸும் கிடச்சிருக்கு. இவருடைய மற்ற படைப்புகள்னு பார்த்திங்கன்னா த கிரேட் ஷேம், த காமன்வெல்த் ஆஃப் தீவ்ஸ், பிரிங் லாக்ஸ் அண்ட் ஹீரோஸ், த சாண்ட் ஆஃப் ஜிம்மி பிளாக்ஸ்மித், காசப் ஃப்ரம் த ஃபாரஸ்ட், ஸ்கின்லெஸ் ஆர்க் அண்ட் த பீப்புள்ஸ் ட்ரெயினர். இவர் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா மைல்ஸ் ஃப்ராங்க்லின் அவார்ட், த புக்கர் ப்ரைஸ், த லாஸ் ஏஞ்சல்ஸ் புக் ப்ரைஸ், த ராயல் சொசைட்டி ஆஃப் லிட்ரேச்சர் ப்ரைஸ், த ஸ்கிரிப்சர் அவார்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கலிஃபோர்னியா, த மண்டோலா இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ், த ஹெல்ம்ரிச் ப்ரைஸ். அது மாத்திரம் இல்லாமல் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா அவர் ஆர்டெயின் பண்ணியிருக்கு 1983. எதுக்காகனா அவர் இலக்கியத்துக்கு செஞ்ச சேவைக்காக. இந்த கதையோட தீம்னு பார்த்திங்கன்னா போரில் மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பயம், மாரல் ஆம்பிகுவிட்டி, அதாவது நம்ம செய்யறது தப்பா சரியா அப்படின்னு தெரியாத ஒரு மனநிலை. அதுக்கப்புறம் அந்த ஒரு போர் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அபாயத்தில் கூட அங்கே இருக்கக்கூடிய சில அப்பாவிதனம், அது எவ்வளோ பலவீனமானது அப்படின்றத எடுத்து சொல்கிறது தான். இது அவரோட ஒரு நாவல்லேருந்து எடுத்த ஒரு சின்ன கதை. இதில் பார்த்திங்கன்னா அந்த பேட்டில் ஆஃப் டார்வின், அதாவது பாம்பிங் ஆஃப் டார்வின் சொல்லுவாங்க. இது நடந்தது 19 ஃபெப்ரவரி 1942. அந்த நேரத்தில் நடந்த மாதிரி ஒரு நாளில் நடக்கிற மாதிரி தான். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த டார்வின்ற இடத்து, இது ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்கு ஆஸ்திரேலியாவில். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா டார்வின் தான் இரண்டாம் உலக போர் போது ஜாப்பனீஸ்க்கு அகெயின்ஸ்டாக டிஃபென்ஸ் பண்ணதில் முக்கிய பங்கு வகிச்சுது. ஆனால் இந்த 19ஆம் தேதி ஃபெப்ரவரி மாதம் 1942 எக்கச்சக்கமான ஜாப்பனீஸ் பிளேன்கள் அங்கே அப்படியே பாம்பை தூக்கி போட்டு அங்கே இருந்த எல்லா மாளிகை, நூற்றுக்கணக்கான மக்களை, அதாவது இதான் ஆஸ்திரேலியா மேலே நடந்த ஒரு பெரிய தாக்குதல்னு சொல்லலாம். அந்த டார்வின்ற சிட்டியே அழிவுக்கு கொண்டு போயிடுச்சு. இந்த கதையில் பார்த்திங்கன்னா முக்கியமான கதாபாத்திரம் ஃப்ராங்க் டாரா. இவர் ஒரு ப்ரீஸ்ட்டு. அவர் ஒரு நாளில் பார்க்குறது தான் இதில் காட்டுறாங்க. அவர் இப்போ ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. அது ஒரு சண்டே மார்னிங்கு. அவருக்கு எதிர்க்க ஒரு அழகான பெண்மணியும் அவங்களுடைய குழந்தையும் உட்காந்து போயிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப அன்பாக இருக்கிறத பார்க்கும்போது அவர் யோசிக்கிறாரு. ஏன்னா இவர் ஒரு ப்ரீஸ்ட்டு, துறவி. அப்போது அந்த துறவரத்தை பற்றி அவர் யோசிக்கிறாரு. அப்போது அவருக்கு அவருடைய ஸ்பிரிச்சுவல் அட்வைசரான டாக்டர் காகில் சொன்னதை ஞாபகம் வருது. அதாவது துறவரன்றது வெறும் தியாகம் மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பங்களெல்லாம் தியாகம் பண்ணுறோன்னு இல்லை. இது மனிதர்களை அவங்களுடைய கடைசி வாழ்க்கை வரைக்கும் நம்ம எடுத்துன்னு போகிற ஒரு வழிகாட்டுதல், அது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தோடனே வேறு ஒரு ட்ரெயின் எடுக்க வேண்டியிருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கும்பல், எல்லாருமே நேவி ஆஃபீஸர்ஸ், ஏர் ஆஃபீஸர்ஸ், சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க குடும்பம்லாம் அவங்களுக்கு வழி அனுப்ப வந்திருக்காங்க. ஏன்னா போருக்கு போகும்போது திருப்பி நம்ம அவங்கள பார்ப்போமா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கும்போது உயிரை தியாகம் பண்ணி நம்ம நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய அந்த வீரர்களை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது அவர் நினச்சி பார்க்குறாரு, இப்போ நம்ம துறவரம் எடுத்ததுக்கு என்ன காரணம்? மனிதர்களை மோட்சத்துக்கு அடையிறதுக்கு, அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு. அதே சமயத்தில் இவங்களாம் போரில் போய் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா பிரிவியரம் ரொமானியம்ன்ற ஒரு புஸ்தகம், இது பனிக்காலத்தை பற்றின ஒரு புஸ்தகம், அதை போய் பார்த்து அதை படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அது சம்மர் டைம், இப்போ அவர் விண்டரை பற்றி படிச்சுட்டு இருக்காரு. அப்போது அவர் நிறைய கேள்விகள் அவர் மனசுக்குள்ளே போகுது. அவர் இருக்கிற இடத்த பற்றி, அதுக்கப்புறம் நம்ம இந்த துறவரம் எடுத்திருக்கோமே அப்படின்றத பற்றியெல்லாம் அவர் மனசில் போகுது. அதுக்கப்புறம் அவருடைய பாரம்பரியமான வீடான ஆர்பத்துக்கு போகிறாரு. அங்கே அவருடைய அம்மாவையும் அவருடைய ஆண்டான மேஜும் பார்க்குறாரு. ஆண்ட் மேஜ் அவங்க லவரை இந்த பெரிய போரில் தான் இழந்திருக்காங்க. அவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் போதுமான உணவு இல்லை. ஏன்னா போர் சமயன்றதுனால அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு இருக்குது. ரேஷன் முறையில் தான் சாப்பாடு கிடைக்குது. அவங்க உட்காந்து அந்த கிடைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க ஆண்டோடு பேசின்னு இருக்காங்க.
அவங்களுக்கு சினிமாலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை பற்றிலாம் பேசின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மிஸ்டர் ரீகனை பார்க்க போகிறாரு. மிஸ்டர் ரீகன் வந்து அவரோட பேசுகிறதுக்காக அவர் கீழே ஒரு பாம் ஷெல்டர், அதாவது குண்டு போடும்போது பதுங்கிறதுக்காக பதுங்குழிகள்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே உட்காந்து பேசுகிறாங்க. அப்போது வந்து எப்போ வேணால் தாக்குதல் நடக்கலாம் அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டு, அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னோடய குடும்பத்தை வந்து கூட்டாமுன்றா காமிச்சிட போகிறேன், அங்கே என்ன சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, அவங்க வந்து இவங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க, நான் போக முடியாது, ஏன்னா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு, நான் இங்கேருந்து என்ன தான் ஆனாலும் சரி இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வேலை செஞ்சால் தான் சம்பாரித்து என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், அதனால் என்ன நடந்தாலும் சரி இருக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருந்து ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, என் குடும்பத்தை நான் காப்பாற்றுறதுக்கு எனக்கு இதுதான் வழி அப்படின்றாரு. அப்புறம் ஃப்ராங்க் வந்து என் அம்மாவையும் ஆண்டியும் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு அவர் குட் பை சொல்லிட்டு வராரு. இப்போ அவருடைய எண்ண ஓட்டம்லாம் நிறைய போய்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து ட்ரெயினில் பார்த்திங்கன்னா அந்த வீரர்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த நாட்டுப்பற்று வந்து எவ்வளோ பெரிய விஷயம், அது எவ்வளோ பெரிய தியாகம் அப்படின்றதெல்லாம் அவருக்கு வந்து தோணுது. ஏன்னா துறவரம்னு எடுக்கும்போது அது ஒரு தியாகம், சந்தோஷங்கள் எல்லாம் தியாகம் பண்ணுறோம் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் வந்து போருக்கு போய் நாட்டை காப்பாற்றுறதும் ஒரு வகையான தியாகம் தான் அப்படின்றது அவர் மனசில் தோணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு போருன்னு வந்தால் மக்களோட தினசரி வாழ்க்கை வந்து எப்படி மாறிடுறதுன்றதும் இந்த கதையில் பார்க்குறோம். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் வீரர்களாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பணம் இருந்தாலும் உணவுக்கு ஒரு பற்றாக்குறை இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து பேசின்னு இருக்கும்போது கூட அவங்க நண்பரோட அந்த பாம் ஷெல்டர், இந்த பதுங்குழியில் உட்காந்து பேசுறது வந்து ஒரு சாதாரண நிகழ்வாகவே ஆயிடுது. ஏன்னா அங்கே இருக்கிறது தான் நம்ம உயிர் கொஞ்சம் பாதுகாப்பு அப்படின்னு நிலமையில் எப்போல்லாம் வந்து வேறு எந்த வேலையும் இல்லையோ அவங்க அங்கே போய் இருக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் கூட குடும்பத்தை அவர் பத்திரமா அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாரே தவிர மிஸ்டர் ரீகனால் போக முடியல. ஏன்னா அவர் ரியல் எஸ்டேட்டாக மேனேஜராக இருக்கார். இந்த நேரத்துலையும் அமெரிக்கன்ஸ் அங்கே நாட்டுக்கு அந்த போருக்காக வராங்க இல்லையா, அவங்களுக்கு வேண்டிய வீடெல்லாம் வந்து பிடிச்சி கொடுக்கறது மூலமாக தான் அவர் வருமானத்தை ஈட்டின்னு இருக்காரு. சில பேர் வந்து அதை வந்து அவங்களுடைய சந்தோஷத்துக்கும் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி வந்து போர் வந்து தினசரி வாழ்க்கையை வந்து மாற்றிக்குது அப்படின்றது வந்து நமக்கு நல்லா தெரியுது. அதனாலேயே பார்த்திங்கன்னா இதில் வந்து அவர் ஒரு அருமையான விஷயம் பண்ணியிருப்பார். இது வந்து சம்மர் டைம், ஆனால் அவர் உட்காந்து வின்டரை பற்றின புக்கை படிப்பார். அதுதான் அவருடைய மனநிலை வந்து எல்லாத்தையும் வந்து சமமாக ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு அந்த துறவரம் அழைச்சின்னு போகிறதுன்னு காட்டுது. ஸோ இந்த கதையில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டுப்பற்று, போர், அப்புறம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து மக்கள் வந்து மைக்ரேட் ஆகுறது, அப்புறம் தினசரி வாழ்க்கை எப்படி வந்து போரால் வந்து பாதிக்கப்படுதுன்றதெல்லாம் இந்த கதையில் காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.